ஸோ அப்பான்ற வரும்போது அந்த பெண்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து எப்படி போய் ஒரு பொன் குழந்தையா இருந்ததுன்னா எப்படி நம்ம பேச முடியும், அந்த மாதிரியான ஒரு தயக்கங்கள். இதே அவர் அந்த காலத்து மனுஷன் மாதிரி இருந்தால் அவர் கண்ட்ரோல் பேசவும் முடியாது, அந்த இடத்துல கேப் ஆகிடும். இந்த மாதிரி அவங்கவுங்க இப்போ ஆண் பெண்ணுன்றது சிங்கிள் பேரண்டிங்கிறத விட அவங்களோட பர்சனாலிட்டி, ஆண் பெண்ணுன்றது எங்கே வித்தியாசம் வரும்னா இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் சமுதாயத்தில் அவங்க மேலே என்ன வச்சுருக்காங்கிறதுல தான் ஜெண்டர் நார்ம்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துலலாம் மட்டும் தான் பிரச்சனை வரும். இன்றைக்கி ஆண்களுமே சிங்கிள் பேரண்டிங் பண்ண முடியும், ப்ரொவைடட் அவங்க வந்து ஐம் நாட் சேயிங் தே ஷுட் நாட் ஹேவ் அ லைஃப், அவங்களுமே ஒரு லைஃப் வச்சுக்கலாம். அது அந்த ஸ்பேஸ் என்னோட ஸ்பேஸுங்கிறத ஒரு ஹெல்த்தியாக ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஒரு சிங்கிள் உமனாக இருந்தாலுமே யாராக இருந்தாலும் அதை புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. வெளியே என் குழந்தைங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லைனா பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் அஃபேரில் இருக்கிறதோ வந்து தவறான எடுத்துக்காட்டை வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குடிப்பழக்கங்கள் இந்த மாதிரி விஷயமும் இருக்கும்போது அவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். சிங்கிள் ஃபாதராக இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அந்த விஷயத்துல. ஏன்னா இப்போ நம்ம அப்யூஸ்ன்னு கேள்விப்படுறது வந்து நிறைய அம்மாக்கள் அப்யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம கேள்விப்படலை, அப்பாக்கள் அப்யூஸ் பண்ணுறாங்கன்ற போது அந்த ஒரு ப்ராப்ளமே அவங்களுடைய சென்ஸில் அவங்க இல்லாத போது இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ எந்த தகப்பனும் அப்படி நினைக்கல அப்படின்னாலுமே அவங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுன்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இதெல்லாமும் ஒரு சிங்கிள் ஃபாதராக இருக்கவங்க வந்து ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும்.